கடவுளோட அவ்வளோ க்ளோஸா வாழ முடியும், அவ்வளோ ஒரு பெரிய ஐக்கியத்தில் வாழ முடியும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மைங்க. கடவுளோட க்ளோஸா வாழ முடியும். க்ளோஸா வாழ்ந்தோம்னா அதுவே பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடும். தேவனோட க்ளோஸா வாழ்ந்தோம்னா பல விதத்துல உதவுங்க. உங்க வாழ்க்கையில எந்த சவாலா இருக்கட்டும்ங்க, நீங்க அதை மேற்கொள்ள முடியும். அவரோட க்ளோஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க முடியாத ஞானமா, அவரோட க்ளோஸா இருப்பீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு ஆதரவா, அவரோட க்ளோஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க முடியாத ஒரு தயவா. நம்ம எல்லாத்தையும் நாடுறோம். இந்த பிரச்சனைக்கு தீர்வு, இங்க ஒரு தயவு, இங்க ஒரு கான்டாக்ட், இங்க ஒரு அது இது நாடுறோம் பாருங்க. ஆனா இதை பெருசா நினைக்கிறது இல்லை. அவரோட க்ளோஸா இருக்கிறது என்னங்க, க்ளோஸா தானே இருக்கிறோம். தகப்பன் பிள்ளை. வாழ்க்கைக்கு பவர் எங்க வருதுன்றதை மறந்து விடுகிறோம். வாழ்க்கை வாழ்றதுக்கு பவர், வெற்றி அவரோட அந்த நெருக்கத்திலிருந்து வருகிறது. நான் நம்புகிறேன் தேவனே நமக்கு இன்னைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என் இடத்துல வந்து நெருங்கு, என் இடத்துல வந்து சேர்ந்தனா நான் உன்னிடத்துல சேருகிறேன். சரி, எப்படிங்க நெருங்கிறதுன்னு நீங்க கேட்கலாம். பிராக்டிகலா எப்படிங்க நெருங்கிறது, என்ன செஞ்சா நெருங்கலாங்க? சரி, நெருங்க விரும்புறேன், நான் என்ன செஞ்சா நெருங்கலாம், என்ன செஞ்சா க்ளோஸா இருக்கலாம், என்ன செஞ்சா இப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு அனுபவம் அடைந்த ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால் என்னுடைய பதில் வந்து ரொம்ப திட்டந்தெளிவா இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஒருத்தரோட நெருங்கி வாழ்றதுக்கு ஃபார்முலாவை கொடுக்க முடியாது, ஒரு மெத்தட் கொடுக்க முடியாது. சில ஹெல்ப்ஃபுல் பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தரோட நெருங்கி வாழணும்னா அது வந்து என்ன ஃபார்முலா, என்ன மெத்தட் போட்டாலும் அது ஒர்க் ஆகாது. வெறும் ஃபார்முலா மெத்தடா பார்க்க முடியாது. இதை செஞ்சுட்டா அது நந்துரும், அப்படி கிடையாது. ஏன்னா இதுல 2 பேர் அடங்கி இருக்கிறாங்க. நாம என்ன செஞ்சாலும் அடுத்த ஆள் அவங்க செய்யணும். இதுல வந்து 2 பேர் யாரு? நாமளும் தேவனும். அவரை வந்து நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் விருப்பத்தின்படி தான் அவர் செய்வார். யோவான் 3 இயேசு சொல்றாரு, the spirit blows where wishes. ஆவியானவர் விரும்புகிற விதத்துல செயல்படுகிறார். அவர் யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அவர் தேவாதி தேவன், திருத்துவத்தின் 3ஆம் நபர். இப்போ ஆவியானவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆவியானவருக்காக காத்திருக்கணும். நாம செய்ய வேண்டியதை செய்யலாம். நமக்குன்னு ஒரு பங்கு இருக்கு. நாம சில காரியங்களை செஞ்சா, ஒரு குடும்பத்துல உறவு மாதிரி தான், நாம சில காரியங்களை செஞ்சா அந்த உறவு இன்னும் இனிமையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நேரிடும். நாம சில விதங்கள்ல நடந்துக்கிட்டா அல்லது நடந்துக்கலன்னா, சில காரியங்களை விட்டு விட்டு சில காரியங்களை செஞ்சா அந்த உறவு இன்னும் இனிமையா ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அந்த அடுத்த ஆள் வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு அது நேரிடும் பாருங்க. அது போலதான் நாம சில காரியங்களை செய்யலாம். என்ன மாதிரி காரியங்கள் செய்யலாம்னு சொல்றேன். சிம்பிளான காரியங்களை செய்யலாம். ஒன்றும் இல்லை, வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது. இந்த கோலோட செய்யுங்க. எந்த கோலோட? அவரிடத்துல நான் நெருங்க விரும்புகிறேன். வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா எந்த கோலோட செய்யறாங்க? நிறைய கோல் இருக்கு. சிலர் வந்து கடமையா ஏதோ 2 அதிகாரம் வாசித்தோம், ஏதோ ஜெபிக்கணும்னு கடமையா செஞ்சிடறாங்க. அதான் அவங்க கோல். கடமையா டிக் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். செய்யலைன்னா நாள் நல்லா போகாது. அப்படி கோல் என்ன? உங்க பெரிய கோல் என்ன? பதில் கிடைக்கணும், வாக்குத்தத்தம் கிடைக்கணும், எல்லாம் நல்ல கோல் தான், ஓகே தான். அதெல்லாம் தாண்டிலும் மேலான ஒரு கோல் சொல்றேன். அவரிடத்தில் நெருங்கணும், நான் அவரிடத்துல க்ளோஸ் ஆகணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவர் பேசுறத நான் கேட்கணும், அந்த க்ளோஸ்னஸை நான் ஃபீல் பண்ணணும், அவருடைய பிரசன்னத்தை நான் உணரணும். இந்த கோலோட வாசிங்க. அவருடைய அன்பை நான் உணரணும். வேதத்தை வாசிக்கிறதுனா வெறும் சும்மா அப்படியே வாசிக்கிறது மட்டும் இல்லை பாருங்க. இதுல இருக்கிற கருத்துகள் மேலான கருத்துகள், அதை புரிஞ்சிக்க முயற்சி எடுங்க. மேலான கருத்துக்கள்னா என்ன? சுவிசேஷம், ரட்சிப்பு, இந்த மாதிரி காரியங்களை சொல்றேன். தேவன் உங்களை எப்படி அன்பு கூர்ந்து இருக்கிறார், உங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறார். குமாரனே அனுப்பி சிலுவையில் அறைய பண்ணி ரத்தம் சிந்த வச்சு உயிரோட எழுப்பி இருக்கிறார். இதன் மூலமா எவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்குது, எவ்வளோ கொடுத்திருக்கிறார், எவ்வளோ உண்டு பண்ணியிருக்கிறார், எவ்வளோ உங்களுக்காக வைத்திருக்கிறார். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் தியானிங்க. இப்படிப்பட்ட மேலான கருத்துகள் எடுத்து தியானிக்க தியானிக்க ஆவியானவர் உள்ள கிரியை செய்வார். சத்தியத்தின் மூலமாக ஆவியானவர் கிரியை செய்வார். பாருங்க, திரும்ப சொல்றேன், ஆவியானவர் கிரியை செய்யறதின் வழி, கருவி வந்து
ஆவியானவர் பயன்படுத்துகிற முக்கியமான கருவி வந்து தேவனுடைய வார்த்தை, அதுல இருக்கிற சத்தியம். இஸ் தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். சத்திய ஆவியானவர் அவர். அப்போ ரோமர் 8 கூட பாத்தீங்கன்னா பவுல் வந்து இந்த உச்சகட்டமான அனுபவத்தை 8ஆம் அதிகாரம் முடிவில் கொண்டு வர்றாரு. ஆனா அதுக்கு முன்னால 8 அதிகாரம் போதிச்சுட்டு வர்றாரு. பயங்கர ஆழமான போதனை. சுவிசேஷம்னா என்னது, இதுல குட் நியூஸ் என்னது, இது ஏன் குட் நியூஸ், எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம், எப்படி தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றோம், எப்படி ஒப்புரவாக்கப்பட்டோம், எப்படி பாவத்தின் மீது நமக்கு வல்லமை இருக்கு, எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், எப்படி நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், எப்படி மாம்சத்துக்கு அடிமையா வாழ தேவையில்லை, ஏன்னா ஆவியானவர் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்ம அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஒடுக்க செய்கிறார். இவ்வளோ போதனையை கொடுத்துட்டு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் பயங்கரம் சூப்பரான கிறிஸ்தவ போதனையை கொடுத்துக்கிட்டே வரார். ஆழமான போதனை. பேர் கவனிக்கிறது இல்லை. உச்சகட்டமா இந்த அனுபவத்துக்கு வரார். என்ன அதுவே என்ன காண்பிக்குது, கலாத்தியர்லயும் சூப்பரான போதனை கொடுத்துட்டு கலாத்தியர் 4 தான் இந்த அனுபவத்தை சொல்றாரு. பாயிண்ட் என்ன, இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கணும்னா அதுக்கு பின்னால சத்தியம் இருக்கணும். இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கணும்னா முதல்ல வந்து தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார், அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கணும், அப்படிப்பட்ட காரியங்களை தியானிக்கணும், அதெல்லாம் உள்ள போகணும், அதெல்லாம் உள்ள பதியணும், அதெல்லாம் அப்படியே உள்ள அதனால் நிரம்பணும். அந்த நிறைவுல ஆவியானவர் செயல்படுகிறார். சத்தியத்தை உள்ள வாங்கிக்கொள்ளுங்க. சிலர் வந்து பாருங்க இந்த மாதிரி அனுபவம், இந்த மாதிரி அனுபவத்துக்கு பின்னாலே போவாங்க. ஒரு ஃபீலிங் வரணும். சொல்லுகிறேன் திரும்ப, கிறிஸ்தவம் வந்து அனுபவத்தின் அடிப்படையில் வாழ்ற வாழ்க்கை இல்லை, ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தின் அடிப்படையில் வாழுகிற வாழ்க்கை. ஆனால் அதே நேரத்தில் அனுபவமும் இருக்குது. அதில் அனுபவம் எப்படி பெற்றுக்கொள்றதுன்னா சத்தியம்தான் வழி. இந்த சத்தியத்தை ஃபாலோ பண்ணுங்க, சத்தியத்துக்கு பின்னால போங்க, சத்தியத்துக்கு முதல் இடம் கொடுங்க, தேவனுடைய வசனத்தை தியானிங்க, தேவனோட பேசுங்க. அதுதான் ஜெபம். அவரோட நேரம் செலவழிங்க, அவருடைய பாதபடியில் காத்திருங்க. ஒருத்தர் இடத்துல நெருங்கி பழகணும்னா அவங்களோட நேரம் செலவழிக்கணும். பட்டுன்னு வந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே டப்புன்னு நெருங்கிடுறேன்னு சொல்ல முடியாது. அப்படியே காத்திருக்கணும். சங்கீதக்காரன் எத்தனை முறை சொல்றான், நான் கர்த்தருக்கு காத்திருப்பேன். வாட்ச்மேன் விடியற்கால வர்றதுக்கு காத்திருக்கிறதுக்கு காட்டிலும் நான் வந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறேன்றான். சங்கீதம் 130. காத்திருப்பேன். அநேக நேரத்தில் ஏன் காத்திருக்கிறான்னா, ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமா, ஏதாவது ஒரு விடுதலை உண்டாகுமா. ஆனா சில நேரம் பார்த்தீங்கன்னா ஏன் காத்திருக்கிறான்னா, கர்த்தர் தம்முடைய சமூகத்தை, பிரசன்னத்தை வெளிப்படுத்துவார், தம்முடைய அன்பை ஊற்றுவார், தம்முடைய மகிமையை காண்பித்தருள்வார். இப்படி காத்திருக்கிறான். எப்பவுமே ஏதாவது கிடைக்குமான்னு காத்தில்ல, அவருடைய பிரசன்னத்தை உணரும்படி காத்திருக்கிறான், அவர் அண்டை நெருங்கும்படி காத்திருக்கிறான். அப்போ நாம இப்படிப்பட்ட ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் பாருங்க. சிம்பிளான ஸ்டெப்ஸ். தேவனை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், ஒரு பாட்டை போட்டு அப்படியே கூட பாடலாம். தேவன் நமக்கு சொல்ற காரியங்களை செய்யலாம், அவரை கீழ்ப்படியலாம். அவர் விட்டுருன்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு அவர் செய்யுன்னு சொல்றதை செய்யலாம். இதெல்லாம் கூட உதவும் பாருங்க. இயேசுவே அப்படி சொல்றாரு. யோவான் 14:21 என்னுடைய கற்பனையை கை கொண்டு அதை இருந்தீங்கன்னா நீங்க தான் என்ன அன்பு கூறுறீங்கன்றார். யோவான் 14:21 வாசிப்போமா? யோவான் 14:21 அந்த வசனம் பாருங்க. இதை பற்றி தான் பேசுறாரு. எப்படி இந்த மேலான அனுபவம் யாருக்கு வரும்ன்றாரு. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் எப்படி அன்பாயிருக்கிறவன்? நான் சொல்றதை கேட்கிறவன், என்னை பிரியப்படுத்த முயற்சி எடுக்கிறவன், அவன் வந்து பிதாவினிடத்தில் அன்பை பெறுவான். நானும் அவனை அன்பு கூறுவேன். நாங்கள் எங்களை அவனுக்கு வெளிப்படுத்துவோம். மேனிஃபெஸ்ட். அதுதான் இது. தேவனுடைய அன்பு வெளிப்படணும். வேற அன்பு கூறுறாருன்னு எல்லாருக்கும் தான் தெரியும். வெளிப்படுதா? அது சம்பந்தப்பட்ட அனுபவம் இருக்கா? இதை நீங்க நாடுங்க, இதை தேடுங்க, இதுக்கு முதலிடம் கொடுங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் சொல்றேன், இந்த ஒரு காரியம் கரெக்ட் ஆச்சுன்னா எல்லாமே கரெக்ட் ஆயிடும். இந்த ஒரு காரியம் இல்லைன்னா எல்லாத்தையுமே பாதிக்கும். எல்லா வாழ்க்கையின் வெற்றி, நிறைவு, சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் பாதிக்கும். அவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு காரியம் இது.
இதை நீங்க நாடுங்க, தேவனிடத்தில் நெருங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க. இது நம்மளை தேவன் கட்டாயப்படுத்தல, அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். அதுதான் அவர்கிட்ட. என் பிள்ளைகள் எத்தனை வாட்டி கேட்குறாங்க, கடவுளாக இருந்தால் அவர் என்ன வேணா செய்யலாமே, நம்மளை தடுத்து நிறுத்தலாமே, தடுத்து நிறுத்தலாம், ஆனால் செய்ய மாட்டார் அவர். குறிப்பாக இந்த விஷயத்தில் செய்ய மாட்டார். நம்மளை கட்டாயப்படுத்தி அவரோட நெருங்க வைக்க மாட்டார். ஏன்னா அது உண்மையான ஒரு அன்பு கிடையாது. நமக்காக காத்து கொண்டிருக்கிறார், நம்மை அழைக்கிறார். என்னிடத்துல வா, என்னிடத்துல சேரு, நெருங்கு, என்னோட நேரம் செலவழி. அவர் நம்மை விரும்புகிறார், நம்மை அழைக்கிறார். நீங்க நெருங்குங்க, நீங்க அவரிடத்துல சேருங்க. நிச்சயம் உங்களிடத்துல அவரு சேருவார். அவர் ஏன் வர சொல்றாரு, ஏன் நெருங்க சொல்றாரு? அவர் ஏதோ தனியா இருக்கிறாரு? நான் கிடையாது. திருத்துவ தேவன் தனியா இல்லை. அவருக்கு யாருடைய ஐக்கியமும் தேவை இல்லை. விரும்புகிறார், ஆனா தேவை இல்லை. நமக்கு தான் அவர் தேவை. அப்ப ஏன் நம்மளை வா வான்றாரு, என்னோட நேரம் செலவழி, என்னோட நெருங்குன்றாரு? ஏன்னா நம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார், நம்மை திருப்திப்படுத்த விரும்புகிறார். இருக்கிறதுல மேலான சந்தோஷம் என்ன? அவருடைய பிரசன்னம். அவர் கொடுக்கிறது இல்ல, அவருடைய பிரசன்னம். அதுதான் இருக்கிறதுலே மேலான சந்தோஷம். அவரோட இருப்பது, அதுதான் இருக்கிறதுலே மேலான சந்தோஷம். ஜானத்தன் எட்வர்ட் சொல்றாரு, உண்மையான கிறிஸ்தவனுக்கும் ஒரு பேர் கிறிஸ்தவனுக்கும் பல வித்தியாசங்களை சொல்றாரு. அதுல ஒரு வித்தியாசம் இது. என்னது? உண்மையான கிறிஸ்தவன் எப்பவாவது தேவனை தேவனுக்காகவே விரும்புவான். பேர் கிறிஸ்தவன் எப்பொழுதும் தேவனை வேற எதுக்காகவோ விரும்புவான். அவர் ஏதோ தருவாரா, ஏதோ செய்வாரா, வெறும் இதுக்காக தான் விரும்புவானே ஒழிய தேவனை தேவனுக்காகவே விரும்ப மாட்டான். அவரோட இருக்கணும், அவரோட சத்தத்தை கேட்கணும், அவரோட நேரம் செலவழிக்கணும்னு விரும்ப மாட்டான். உண்மையான கிறிஸ்தவன் எப்பொழுதும் அப்படி இல்லைனாலும் அட்லீஸ்ட் சில தடவையாது தேவனை தேவனுக்காகவே விரும்புவான். அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கா உங்களுக்கு? நீங்க அப்படி நாடுனீங்கன்னா, இதுக்கு பின்னால போனீங்கன்னா, இதை முக்கியமா வச்சீங்கன்னா பெரும் சந்தோஷம் உண்டாகும் உங்களுக்கு. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 16:11, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரன்பும் உண்டு. சங்கீதம் 84:10 சொல்லுது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. சங்கீதம் 63 பாருங்க, சங்கீதம் 63 ஒரு 5 வசனம் வாசிக்கலாம் அங்க. அதாவது எந்த அளவுக்கு சங்கீதக்காரன் தேவனை விரும்புகிறான்றதை பார்க்கணும் நீங்க. உண்மையான விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட தாகம் கொஞ்சமாவது இருக்கும். வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. அப்படியே வாஞ்சிக்குது, தாகமா இருக்கிறேன்றான், உம்மை விரும்புகிறேன்றான். அடுத்தது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன்றான். இடத்துல என்ன கிடைக்கும்ன்றது மட்டும் இல்லை, உம்மை பார்க்க ஆசையா இருந்தேன். 3ஆம் வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ராஜா பேசுற பேச்சு இது. ஒரு ராஜா அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சு சொல்றான், ஜீவனை பார்க்கிலும், வாழ்க்கையில் இருக்கிறத பெஸ்ட்டை காட்டிலும், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை, உமது அன்பு நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அடுத்த வசனம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். அந்த அளவுக்கு உணர்றான் தேவனுடைய அன்பையும் அவர் கொடுத்த நன்மைகளையும். 5ஆம் வசனம், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். 6, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். தமிழ்ல 5க்கும் 6க்கும் கனெக்ஷன் இல்லாதது போல இருக்கு, ஆங்கிலத்துல தெளிவா இருக்கு கனெக்ஷன். அதாவது எப்படி இருக்குன்னா, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது 5ஆம் வசனத்துல இருக்கிற எஃபெக்ட் உண்டாகுதுன்றான். ஆங்கிலத்தை வாசித்து பாருங்க, 5, 6 சேர்த்து வாசித்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதாவது தேவனே, உம்மை நான் என் படுக்கையில் இரவுல அப்படியே தியானிக்கும் போது, உம்மை பற்றி நினைச்சு பார்க்கும் உம்மை தியானிக்கும் போது என்ன ஆகுதான், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும்.
அதாவது ஒரு சுவையான ஒரு உணவை சாப்பிட்றது போல எனக்கு அது அவ்வளோ திருப்தியை தருதுன்றான். உம்மை தியானிக்கும் போது, மூட நேரம் செலவழிக்கும் போது எனக்கு அவ்வளோ திருப்தி உண்டாகுது. எப்படி யோசிக்கலாம்னா, பிரியாணி சாப்பிட்டா எவ்வளோ திருப்தி உண்டாகுது அப்படிதான் சொல்றான். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல அப்படியே சூப்பரான உணவை சாப்பிட்டா எவ்வளோ ஒரு இன்பத்தை கொடுக்குது, எவ்வளோ ஒரு விதமான ஒரு திருப்தி உண்டாகுது. அப்பா அப்படின்னு இருக்குல்ல சொல்றான். உணவை போல சொல்றான். அது போல உம்முடைய பிரசனம் என்னை திருப்திப்படுத்துகிறது, நீர் என்னை திருப்திப்படுத்துகிற நினைச்சு பார்த்தாலே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு திருப்தி உண்டாகுது. இப்படிப்பட்ட அனுபவத்தை நாடுங்க. நீங்க கடவுளோட க்ளோஸ் ஆகிறத காட்டிலும் வேற எதுவும் மேலானது எதுவுமே இல்லை.